ஏடிஎம்கேவோட ஓட்டு கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு யாருக்குமே போகாது. ஏடிஎம்கே இந்த ஆக்சுவலி புறக்கணிச்சிடக்கூடாதுங்க. இது கொங்கு பெல்ட்டு, எடப்பாடியினுடைய கொங்கு பெல்ட்டு. அவங்க புறக்கணிச்சிடக்கூடாது, நின்றுக்கலாம். காம்படிஷன் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நம்மளது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே. பட் ஆனால் ஏடிஎம்கே நிற்கலாம் யார் அதிகமாக வாங்குவாங்க? டிஎம்கே தான் வாங்குவாங்க. சீமா வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறார். பெரியாரை பற்றி பேசவே கூடாது. அவன் பெரியார் பிறந்திருக்கவே மாட்டான், பிறந்தாலும் சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுறாருங்க. அவர் உண்மையான அரசியல்வாதினாலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு டைரக்ஷன் எப்படி போகுதோ, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போகுதோ அது மாதிரி பண்ணுவார். புறக்கணிச்சதுக்கான காரணம் இங்கே வந்து ஜனநாயகம் இல்லை, பணநாயகம் தான் விளையாடுது. அதனால அவங்க வந்து அந்த கட்சி புறக்கணிச்சதுனால ஒரு தவறு கிடையாது. ஐயா, ஈரோடு எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வந்து எதிர்த்து நிக்கல, அதாவது தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப ஏடிஎம்கேவோட ஓட்டு யாருக்கு போகும்? ஏடிஎம்கேவோட ஓட்டு கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு யாருக்குமே போகாது. யாரு வாக்கு செலுத்த மாட்டீங்க? யாரும் வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஆனா பொதுவாக ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஏடிஎம்கேக்கு அந்த வாக்கு வங்கி எல்லாரும் செலுத்த மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. கட்சியில வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, உண்மை தொண்டர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டாங்க. சாதாரண தொண்டர்கள் கட்சியில வந்து அண்ணா எம்ஜிஆர் இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சாதாரண ஏழை மக்கள் அவங்க இப்போ வந்து மனமாற்றம் வந்து காசு கொடுத்தா யாருக்கு ஒரு ஆள் போடுற சூழ்நிலை இப்போ இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஓட்டு தான் திமுக குழு. காசுக்காக வாங்கிட்டு போகிற ஓட்டுத்தாளுமே உண்மையான அண்ணா திமுக ஓட்டு நிச்சயமாக திமுகவுக்கு யாருக்குமே கிடையாது. இப்போ இந்த இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல் புறக்கணிப்பு ஏற்கனவே நல்லா கொட்டையில் போட்டு அடைச்சதை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாலேயே நான் பார்த்தேன். யானு கருள் பிள்ளைங்க தான் என்னுடைய வீடு பக்கத்தாலேயே இவங்க வந்து ஒரு பெரிய இதில் ஒரு 1000-2000 பேர்த்த போட்டு அடைச்சி மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடெலாம் கொடுத்து காசு 500-1000 கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த தேர்தலில் ஒரு பாதி தான் கம்மியாக இருக்குது. அதே நடவடிக்கை தான் இப்போ பண்ணுறாங்க. இப்போ காசு கொடுத்தா இந்த இடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு எந்த கட்சிக்காரும் கூட்டிகிட்டு போகல, திமுககாரர் தான் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து யாருமே கட்சியில் போட்டி இல்லாதப்ப சீமான் மட்டும்தான் போட்டி போடுறாரு. அப்படி இருக்கிறப்ப இவங்க இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயிக்க போகிறது அண்ணா திமுக தான், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஓட்டு சரிஞ்சிருச்சுன்னா கேவலமாக போயிடுங்கிறதுக்காக பல கோடி செலவு பண்ணி தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து செலவு பண்ணுறாங்களே ஒழிய உண்மையான ஓட்டு அவங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. காசுக்காக இருக்கிற ஓட்டு தான் இப்போ. ஒரு தரப்புல சொல்றாங்க இப்ப ஏடிஎம்கே நிக்காதனால அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. அது ஏதோ ஒரு சிலர் வந்து போடலாம், அது வந்து அவங்களுடைய விருப்பம். சில பேர் இதுக்கும் போடல அதுக்கும் போடல, நான் ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டு தான் தீரணும், அதனால எனக்கு அவரை பிடிக்கல சீமானுக்கு போடுறேன், நோட்டாவுக்கு போடுறேன், சுயேட்சைக்கு போடுறேன், ஒரு சிலர் அவங்களுடைய கருத்தை நம்ம வந்து புறக்கணிக்கூடாது. அவங்களுடைய சுதந்திரம். ஏடிஎம்கேனுடைய வாக்கு பார்த்தீங்களா, ஏடிஎம்கேக்காரர் ஒரு சிலர் திமுகவுக்கு போட மாட்டாங்க. மாற்று கட்சி யாருன்னு பார்த்தா சீமானுக்கு போடுறதுனால பிரயோஜனம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு மக்கள் எப்படி தீர்மானம் பண்ணுறாங்க? ஏன்னா சரியான திமுகவுக்கு அடுத்த சரியான மாற்று கட்சி இல்லை, நிற்கல. நின்றுருந்தா எல்லாருமே இப்போ ஏடிஎம்கே புறக்கணிக்குது அப்படின்னா ஏடிஎம்கேனுடைய ஓட்டு வேறு யாரும் ஒரு சரியான கட்சி நின்றுருந்தா போட்டிருப்பாங்க. சீமானுக்கு போகிறனால பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒருவேளை ஓட்டு போடுறதுக்கு போவாங்களா இல்லை இவங்களுமே புறக்கணிச்சிருவாங்களான்னு தெரியல மக்களுடைய மனசு. அப்படிங்களா? மெயினா வந்து ஏடிஎம்கே புறக்கணிக்கு என்ன காரணம்? ஏடிஎம்கே இந்த ஆக்சுவலி புறக்கணிச்சிடக்கூடாதுங்க. இது கொங்கு பெல்ட்டு, எடப்பாடியினுடைய கொங்கு பெல்ட்டு. அவங்க புறக்கணிச்சிடக்கூடாது, நின்றுக்கலாம். நின்றுருந்தோம்னா சுய பலம் தெரிஞ்சிருக்கும். புறக்கணிச்சிடக்கூடாது, புறக்கணிச்சிட்டாங்க. அது தேவையில்லாதது என்னுடைய கருத்து. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு சராசரி வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அவங்க. இப்போ அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இப்போ வீட்டில் இப்போ அவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் எப்படி பிரியும், இல்லை எப்படி யாருக்கு எந்த கட்சிக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் திமுகவுக்கு தான் போகும், ஓரளவுக்கு திமுகவுக்கு போயிடும். ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கு போயிடும். இன்னைக்கு பார்த்தீங்களா 50% ஓட்டு வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. திமுக காரர் எல்லாம் காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போட்டுருவாங்க. வேற யாருக்கு போடுறது? அவன் காசு கொடுக்குறான் போட்டுடலாம் அப்படின்னு தான் போடுவாங்க. உங்களுக்கு இந்த இந்த இதில் சீமானுக்கு டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். போட்டுருவாங்க எல்லாமே, திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களோட சொந்த ஏரியாவில் அவங்க சொந்த பெல்ட்டில் நிற்க முடியலன்னா வேற எங்கே போய் நிற்க போகிறாங்க?
இல்லைங்களா? உங்கள் சொந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் நின்று ஜெயிக்க முடியல, உங்கள் பலத்தை காட்ட முடியலன்னா நீங்கள் மற்ற இப்போ மதுரையிலையோ திருநெல்வேலியோ கன்னியாகுமரி சென்னையிலலாம் எங்கே போய் நின்று நீங்கள் இப்போ உங்களோட இப்போ இதை காட்ட போகிறீங்க, பேலன்ஸ் காட்ட முடியும்? நம்ம சொந்த தொகுதியிலே நின்று பேலன்ஸ் காட்ட முடியலன்னா மற்ற பக்கம் நின்று எப்படி பேலன்ஸ் காட்டுவீங்க? ஒரு அதிமுக காரனுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் தோற்றுருவோன்னு பயந்துக்கிட்டு எல்லா எலெக்ஷன் நிற்காமையே இருந்தால் அப்புறம் எப்போ நிற்கிறது, எப்போ ஜெயிக்கிறது இல்லைங்களா? நான் ஒரு அதிமுக தொண்டங்கிற முறையில் நான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் நிற்காமல் புறக்கணிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சரியான இழப்பு. இது எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு, கட்சிக்கு ஒரு பின்னடைவு, எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு, எங்களை மாதிரி உண்மையான தொண்டர்களுக்கு இது ஒரு சரியான பின்னடைவு. அதிமுக புறக்கணிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோத்துருவோன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்களே அதை நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எது வந்தாலும் எது நின்னாலும் அது ஜெயிக்க போகிறது ஒன்று திமுக மட்டும்தான். திமுக இல்லாமல் எது போட்டாலும் இங்கே ஜெயிக்க. அதிமுகவோட ஓட்டு வங்கியெல்லாம் வந்து எந்த கட்சிக்கு போகும் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், அது பிஜேபி தான். அங்கதான் போகும். அங்கதான் போகும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க கூட்டணி அதானே, பிஜேபி தானே. பிஜேபியோட கூட்டணி இல்லாம தானே இருக்காங்க இப்ப ஏடிஎம்கே. ஆமா, அப்படி இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. அது பொய்ன்னு தான் சொல்ல முடியும். ஓ, பொய்ன்றீங்களா? பொய்ன்னு தான் சொல்ல முடியும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, ஆல்ரெடி வந்து பிஜேபி அவங்க சொல்லாம ஒன்றும் அவங்க இவ்வளோ சீக்கிரத்தில் பேச முடியாது. பிஜேபி கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி தான் பேசுறாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிங்களா? ஆமா, சொல்றது பொய்ன்னு தான் சொல்றேன். இப்போ வந்து இல்லைம்பாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பிஜேபி அப்படிங்கிறது. இப்படி சொல்ல முடியாது சரியா, அது அவ்வளோ சீக்கிரத்தில் சரியா சொல்ல முடியாது. அவங்க பொய் சொல்றாங்க தான் நான் சொல்லுவேன். அதிமுக இடைத்தேர்தல் புறக்கணிச்சதுக்கு என்ன ஓப்பனா சொல்றேன், ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்க ரோடு கூட போடல. திமுக ஆட்சியில தான் ரோடே போட்டாங்க. எந்த ரோடா இருந்தாலும் சரி, சைன் போர்டு வச்சதும் சரி, பேனர் வச்சதும் சரி, திமுக ஆட்சியில தான் போர்டு வச்சாங்களே தவிர, திமுக ஆட்சியில தான் வந்து ரோடு போட்டாங்களே தவிர வேற எந்த ஆட்சியிலையும் வந்து ரோடு கொண்டு வரல. இது வரைக்கும் ஈரோடு கருங்கல் போன இந்த ஏரியா ஃபுல்லா இப்படிதான் இருந்தது. உண்மையில காசை வாங்கி தான் சொல்றாங்க, நான் அவங்க பணமே கொடுக்கல. ஆனா ஜெயிக்க போறது திமுக தான். எல்லா ஓட்டும் திமுக தான் வரும். இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தாலும் வரலைனாலும் திமுக தான் வரும். என்னுடைய கருத்தை பார்த்தா சீமானுக்கு தான் போடுவாங்கன்னு ஒரு கணிப்பு. ஓ, சீமானுக்கு தான் ஏடிஎம்கே ஓட்டுலாம் போகும் நினைக்கிறீங்களா? ஒரு கணிப்பு இருக்குது. திமுக மேல ஜனம் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கும். இப்ப சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிட்டு வர்றாங்க. இதை ஈரோடு மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு கருத்து பேசுறாரு, எங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துருக்கிறேன். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது மணிகுண்டில் மீட்டிங் எல்லாம் பேசுவார். யார பெரியார் அவர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அங்கே மீட்டிங் பேசுவார். ஸ்கூல்ல இருந்து வரும்போதெல்லாம் கேட்டிருக்கிறார். பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்ற ஒரு கடுமையான சொல்லலாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அவர் பேசியிருக்கிறாருன்னா அவர் பற்றி புரியாம பேசுறாருன்னு. எப்பயும் வருஷம் ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டியாக இருக்கும். 2 பேருக்கு போட்டி தான், அதனால கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். இந்த தடவை ஏடிஎம்கே வந்து போட்டிக்கு வராதனால இதுலேயே தெரிஞ்சிருதுன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தானே தெரியுது. இப்போ ஏடிஎம்கே வந்து கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஓட்டுலாம் வந்து வேற எந்த கட்சிக்கு போகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் டிஎம்கேக்கு தான் போகும்னு தெரியுதுண்ணா. ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே தான் போவோம். ஏன்னா இங்க எதிர்த்து நிக்கிறவங்க அப்படி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் யாரும் இல்லை. அதனால போறது டிஎம்கேக்கு தான் போடுவாங்க எல்லாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து பெரியார் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இதை பற்றி ஈரோடு மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வர முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். மொத்தத்தில் அவர் ஈரோட்டில் ஜெயிக்க மாட்டார். ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் சீமானுக்கு மாறினாலும் மாறிச்சுங்க. ஓ, சீமானுக்கு மாறிடுமா? ஏன்னா திமுகவுக்கு போட மாட்டாங்க. போடாத ஓட்டெல்லாம் அங்கே போயிடும். அண்ணா திமுக ஓட்டெல்லாம் சீமானுக்கு தாங்க போகும். ஆமாம். இப்போ அண்ணா திமுக ஓட்டெல்லாம் சீமானுக்கு போச்சுன்னா சீமான் வந்து மிகப்பெரிய ஜெயிக்க மாட்டாருங்க. ஆனால் கணிசமாக ஓட்டு வாங்குவார். இப்போ அண்ணா திமுக ஓட்டுலாம் சீமானுக்கு போயிருக்கீங்க. 100க்கு 80% போகும். எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? அதுக்கு திமுக பிடிக்காதவங்க, சூரியனுக்கு கட்சி போடாதவங்க அதுக்கு போடுவாங்க. இப்போ டிஎம்கே இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு, நோட்டா இருக்கு. எந்த இதுக்கு வந்து அதிகமாக ஏடிஎம்கே வாக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வாக்கு சீமானுக்கு போகுங்க. சீமானுக்கு போகும். எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்கண்ணே? எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எதிர்கட்சி அவங்க வராதனால அந்த ஓட்டு வந்து அவங்கள போட்டு ஜெயிக்க வச்சு பார்க்கலாம், டிஎம்கே அங்கே ஆப்போசிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து வந்து பெரியார் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஈரோடு மக்களாகி நீங்கள்? ஈரோடு மக்களாகி நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து விமர்சனம் பண்ணுறத நான் கேட்டுட்டு இருக்கிறேங்க. அதான் எனக்கு தெரியுங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? அது சரின்னு சொல்கிறதுக்கு நான் சொல்ல முடியாதுங்க அந்த கருத்து.
இன்னொரு ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரனால எல்லா கட்சியுமே புறக்கணிச்சிட்டாங்க. திமுக நல்லா பண்றாங்க சேவைகள். இலவச பஸ் திட்டத்தினால அவங்க அமோகமா ஜெயிப்பாங்க. இப்போ ஏடிஎம்கோட வாக்கு வங்கியில் வேற எந்த கட்சியினே போய் சேரும்? ஏடிஎம்கேவோட வாக்கு வண்டி இப்போ இருக்கிறது எப்படின்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு போகலாம். இப்போ பிஜேபி நிக்கலனே, தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்கல்ல. அடுத்து இப்போ பிஜேபிக்காரங்க சீமானுக்கு போடலாம், அவ்வளோதான். சீமானுக்கு போடலாம். அவங்க அடுத்து 2026 பார்க்கலாங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுட்டாங்க. அதனால இதில் வந்து போட்டி இல்லை. வேற எந்த ஒரு காரணம் இதில் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. இப்போ ஏடிஎம்கோட வாக்கு சதவீதம்லாம் வேற எந்த கட்சிக்குனே போய் சேரும்? டிஎம்கேக்கு தான் போகும். டிஎம்கே போகும். கண்டிப்பாக போகும். எதன் அடிப்படையில் எப்படி சொல்றீங்க? ஏன்னா போட்டி இல்லைல்ல, போட்டி இல்லாதனால டிஎம்கேக்கு தான் ஆதரவு தருவாங்க. அப்போ ஏடிஎம்கே ஓட்டுலாம் டிஎம்கே போச்சுன்னா அவங்க மிகப்பெரிய சக்தியை உருவெடுத்துருவாங்களா மீண்டும்? கண்டிப்பா, இதுதானே உண்மை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஈரோடு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது காம்படிஷன் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. நம்மளது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே. பட் ஆனால் ஏடிஎம்கே நிக்கலைன்னா யார் அதிகமாக வாங்குவாங்க? டிஎம்கே தான் வாங்குவாங்க. இது அனைத்து எல்லா மக்களுக்கும், ஈரோடு மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இதனால வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்காங்களா? அப்படி பார்த்தோம்னா அவங்க ஏன் நிக்கலைங்கிறது அவங்களோட கருத்து தான் கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு கருத்து நீங்க கேட்டதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். மற்றபடி இதில் யாரும் பொதுவான ஒரு இதுதான். இப்போ ஏடிஎம்கே வந்து இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி, ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இப்போ இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி செல்லாதுங்களா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்க 2026 வந்து நம்ம பார்த்துக்கலாம், மக்கள்கிட்ட நேரடியாக பேசி இது பண்ணிக்கலாங்கிறதுக்காக இந்த ஒரு வருஷ காலத்துக்கு ஏன் நம்ம போட்டி போடணும் அப்படின்னு கூட எதிர்பார்த்துருக்கலாம்ல. அதனால நம்ம 2026 5 வருஷம் ஆட்சிக்கு நம்ம பேசிக்கலாம், மக்கள்கிட்ட நேரில் போய் பேசிக்கலான்ட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. அதனால கூட வராமல் இருக்கலாம். ஈரோடு தந்தை பெரியார் மன்னன் அவரவே வந்து கடுமையான சொற்களால பேசி வாக்கு சேகரிக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு எப்படின்னா என்ன, அவர் ஒரு பண்றது இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. பிடிச்சிருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் வருமா? வரு. இது வந்து அவங்க தோல்வி பயம் கண்டு புறக்கணிக்கிறாங்க. அதே பிஜேபியும் தோல்வி பயம் கண்டு தான் பயந்துறாங்க. அவங்க பணபலம் கிணபலங்கள்லாம் பொய். இது வந்து திமுக கட்சிக்காரன் ஓட்டு போட்டாலே போதும், திமுக காரன் ஜெயிச்சிடுவான். இவங்க வந்து பயந்துக்கிட்டு ஓட்டுக்கு பணம் அது பணம் சொல்லி அவங்க புறக்கணிக்கிறாங்க. சீமா வந்து தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறார். பெரியாரை பற்றி பேசவே கூடாது. அவன் பெரியார் பிறந்திருக்கவே மாட்டான் பிறந்தாலும். இப்போ ஏடிஎம்கேயோட ஓட்டுலாம் வேற எந்த கட்சிக்குனே போய் சேரும்? அது அவங்க விருப்பம். சூரியனுக்கும் போடலாம், மைக்குக்கும் போடலாம், நோட்டாவுக்கும் போடலாம், எதுக்கு வேணாலும் போடலாம். இப்போ ஏடிஎம்கே தேர்தலை புறக்கணிச்சதுனால அவங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவா இல்லையா? கண்டிப்பாக பின்னடைவு தான். எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ விக்கிரவாண்டிலையும் முடிச்சுட்டாங்க, இங்கேயும் இது பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்தாப்புலையும் வரும்போது இதுக்கு இடைத்தேர்தலுக்கே அவங்க வந்து நிற்கலின்னு சொல்லும் போது அப்போ 2026 தேர்தலில் வந்து எப்படி நிற்க முடியும்? அவங்க இதுவே புறக்கணிக்கும் போது 2026 தேர்தலில் வந்து அதுக்குள்ளே கட்சிகள் என்னென்ன குழப்பம் வருது, இதாக வருது பார்க்கும்போது அப்போ கட்சி எங்கே இருக்க போகிறதில்ல. இப்போ ஏடிஎம்கே இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன காரணம் நினைக்கிறீங்கண்ணே? என்ன காரணம்னா இவங்க வந்து எதிர்கட்சி மாதிரி தானே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பணபலம் இருக்குது, அவன் பட்டியலை வச்சு அடைக்கிறாங்க, அதை வச்சு அடைக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு அடைக்கிறாங்க. அவங்க வந்து அப்படி கிடையாது. அது எப்பயும் போல நடக்கிறது தான் நடந்துட்டு இருக்குது. ஏடிஎம்கே வராதுங்க. ஏடிஎம்கே வராது. அதனால அவங்க புறக்கணிச்சிட்டாங்களா? இது அவங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவா இருக்காதானே? யாருக்கு? ஏடிஎம்கேக்கு பின்னடைவுன்னா அது கடைசி வரைக்கும் வராது. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். ஆமாம். இப்போ ஏடிஎம்கேவோட ஓட்டுலாம் வேற எந்த கட்சிக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே டிஎம்கே தான் வரும். இப்போ ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே போயிடும். கண்டிப்பா வரும். அப்படி வரல அவங்க போடலன்னா இது வேஸ்டா போயிடும். ஏன் மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்லண்ணே, அவங்களுக்குலாம் போட மாட்டாங்களா ஏடிஎம்கேக்காரங்க? இல்லை, நல்லா இருக்கு. ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா போடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து பலவீனமா இருக்கனால தான் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்களா? ஏடிஎம்கே ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் கட்சி இல்லைங்க, அது முடிஞ்சது. அதை பத்தி பேசவே வேண்டாம். அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்லண்ணே ஏடிஎம்கே இருக்கு. ரொம்ப பெரிய கட்சி, அது சரியா தக்க வைக்கல, 3ஆ பிரிஞ்சிருச்சு. ஆமா, இப்போ அந்த ஓட்டுலாம் வேற கட்சிக்கு தானே போய் சேரும். கட்சி ஒரு ஓட்டு விழும், அவ்வளவுதான். அந்த காலத்துல இருந்து அந்த ரெட்டை இலை காமிச்சு அவங்க அந்த கோட்பாடுல இருக்கிறவங்க அதுக்கு தான் போடுவோம். எப்படி இருந்தாலுமே ஆளுங்கட்சி தான், இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அது பொதுவான நிலவரம். அது அவங்களும் போட்டிக்கிட்டு இருந்தால்
காம்படிஷன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுடைய நிலைமையும் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். போட்டியிட்டு இருக்கணும். என்ன கேட்டால் போட்டியிடாமல் நகரும்போது அவங்களுக்கு மக்கள் பேரில் அக்கறை இல்லையோங்கிற ஒரு எண்ணங்களை ஏற்படுத்துது. உண்மையிலேயே போட்டியிட்டு இருந்தா என்ன ஒரு 10% வாங்க வேண்டியது 1% குறைஞ்சிட்டு போகுது. போட்டிட்டு இருந்தால் தான் ஜெயிக்கணும். போட்டின்னு இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணாமல் விட்டாவே அது வந்து வேற. இப்போ இந்த ஏடிஎம்கேட வாக்கு வங்கிலாம் வேற எந்த கட்சிக்கு போய் சேரும்? அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க போட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டானது ஏதோ 1% குறையலாம், அது அவ்வளோதானே தவிர போட்டி இடாத போது அவங்கவுங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாரை பற்றி கடுமையாக விமர்சனம் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுறாருங்க. அவர் உண்மையான அரசியல்வாதினெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு டைரக்டர். டைரக்ஷன் எப்படி போகுதோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போகுதோ அது மாதிரி பண்ணுவார். தட்ஸ் ஆல். இப்போ ஏடிஎம்கேட வாக்கு வங்கிலாம் வேற எந்த கட்சிக்கு போய் சேரும்? அதை சொல்ல முடியாது. ஆனால் வாக்களிப்பாங்க. நோட்டாக்கு அதிகமாக வாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது ஏடிஎம்கே ஓட்டுலாம் நோட்டாவுக்கு போகுன்றீங்க? கண்டிப்பாக. இப்போ ஏடிஎம்கே வந்து தேர்தலை புறக்கணிச்சனால அவங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவா இல்லைங்களா? பின்னடைவு வராதுங்க. ஏன்னா ஒரு வருஷ காலத்தில் ஒன்றும் சாதிக்க போகிறதுன்னு தெரியும். அதனால் அவங்க நிற்க மறுத்துட்டாங்க. எப்பயுமே தேர்தல்னாலே ஏடிஎம்கே டிஎம்கே கடுமையான போட்டி இருக்கும். இப்போ ஏடிஎம்கே நிற்காதனால அவங்க கட்சி நிர்வாகிகளும் சரி மக்களும் சரி அவங்களுக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதுங்களா? அதிருப்தி தான். இருந்தாலும் இதை சமாளிக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா ஒரு வருஷ காலம் தான் இருக்குது. அதனால் புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ இடைத்தேர்தலை எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க பலவீனமாக இருக்காங்களா ஏடிஎம்கே? பலவீனம்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு வருஷ காலம் தானே இருக்குது. அதனால தான் அதை புறக்கணிச்சதுக்கு காரணமே. சார் இது யார் வந்தாலுமே டிஎம்கே தான். ஏன்னா என்ன காரணம்னா இப்போ அவங்க தான் வந்து இருக்கிறாங்க ஆட்சியில். அதனால வந்து வேறு யார் நின்றோம் எல்லாம் யூஸ் இல்லை. ஏன்னா செலவு பண்ணியும் யூஸ் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா அதனால தான் அவங்க நிற்கிறனால தான் அவங்களாம் வந்து ஏன் நின்று வேஸ்ட்டு அப்படின்னு தான். இப்போ ஏடிஎம்கேக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அவங்களோட வாக்கு சதவீதம் வேறு எந்த கட்சிக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் புதுசாக கூட விஜய்னு வராரு. அவர் நிற்கலாச்சிடலாம். பட்டு அவர் நின்னா கூட ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா அவருக்கு வந்து இளைஞரணியில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. பட் அவருக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நாங்களும் விஜயோட ஃபேன் தான் இவங்களாம். அதனால அது கூட ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ ஏடிஎம்கே இடைத்தேர்தலை புறக்கணிச்சனால அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இல்லைங்களா? அது தெரியலைங்க சார். இதே அம்மா இருந்திருந்தாங்கன்னா இதோட இதே வேற. அது அவங்க இல்லாதனாலதான் இப்ப ஏடிஎம்கேக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே அவங்க இல்லாததுதான். அவங்க இல்லாதது அம்மா இல்லாததான் இத்தனை எல்லாத்துக்குமே காரணம். அம்மா இருந்திருந்தா வேற எதுவுமே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அம்மா தான். அம்மா இல்லாததான் இப்ப இவ்வளவு இதுக்கும் இருக்கிற காரணமே. அந்த ஏடிஎம்கே இப்ப இருக்கிற நிலைமைக்கும் மெயின் காரணம் அம்மா இல்லாததுதான். அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் முத ஓட்டு போட்டது ரெட்டலைக்கு தான். விவரம் தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் ரெட்டலை தவிர வேற எதுக்குமே ஓட்டு போட்டதில்லை. அம்மா இறந்ததுக்கு அப்புறமே ஓட்டு போறதே வந்து எப்படி சொல்றது, அது ஒரு இதுதான். இப்போ எங்க தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் இனி எங்க ஓட்டு விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க மாறிட்டோம். ஈரோடுங்கிற ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் பெரியார் போராடினாது. இருந்தாலும் அவர் இழிவுபடுத்தி பேசுனது மிகப்பெரிய தவறு. அவர் உணர்ந்தா சரி. அது வந்து பெரியார் வந்து பல தீண்டாம ஜாதி பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் போராடியே வெற்றி பெற்றவர் கவர்மெண்ட்டுக்கு. இவர் வந்து அதை பற்றி பேசினாரா, இவர் வந்து அதாவது எதை வச்சு அவர் சொல்கிறதுன்னு தெரியல. சீமான் வந்து அதாவது தன் சுயநலத்தோடு பேசுகிறாரா இல்லை வேறு மேலே இடத்துல இருந்து கட்சி பிரஷரோட பேசுகிறாரா, அவருக்கு தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியவில்லை. இப்போ சீமானுக்கு இது ஒரு பின்னடைவா இல்லையா பெரியாரை பற்றி தவறா பேச? நிச்சயம் பின்னடைவு தான். நிச்சயம் பின்னடைவு தான். வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு கட்சியா இருந்தது அது. இது பின்னடைவு. இது பெரியாரை பற்றி பேசுவோம். நிச்சயம் பின்னடைவு தான். இருக்க சவமும் சரிஞ்சு கொண்டு தான் போவார்கள். புறக்கணிச்சதுக்கான காரணம் இங்கே வந்து ஜனநாயகம் இல்லை, பரநாயகம் தான் விளையாடுது. அதனால அவங்க வந்து அந்த கட்சி புறக்கணிச்சதுனால ஒரு தவறு கிடையாது. இது அவங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவா இல்லைங்களா? பின்னடைவு கிடையாது. எதிர்கால கட்சி நலனை கருதி அவங்களுடைய கூட்டணி நாளைக்கு அமைக்கிற 2026 எலெக்ஷனில் கூட்டணி அமைக்கிறதுடைய நோக்கத்தோடு எடப்பாடியார் ரொம்ப அரசியல் திறனோடு அந்த எடுத்திருக்கார், முடிவு எடுத்திருக்கார். இப்போ ஏடிஎம்கோட வாக்கு சதவீதம்லாம் வேற எந்த கட்சிக்கு போகும் தேர்தலில்? ஏடிஎம்கே வாக்கு சதவீதம் வந்து அவங்க புறக்கணிப்பாங்க, இல்லை நோட்டாவுக்கு போடுவாங்க. இப்போ ஏடிஎம்கேட ஓட்டு சதவீதம் அப்படின்னு கணிசமா இருக்கு. அந்த ஏடிஎம்கேட ஓட்டுலாம் வேற எந்த கட்சிக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஓட்டு வேற எந்த கட்சிக்கு போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க
கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்து யாரையும் ஓட்டு போட வேணாம்னு தான் சொல்லியிருப்பாங்க இருக்கு. அதனால தேர்தல் தான் புறக்கணிப்பாங்க. ஆனால் வேற யாருக்கும் போட மாட்டாங்க. அதிமுக கட்சிக்காரங்கன்னா அந்த கட்சி தவிர வேற யாருக்கும் போட மாட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே இடைத்தேர்தல் புறக்கணிச்சனால கட்சி நிர்வாகியும் சரி மக்களும் சரி அவங்க மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதுங்களா? அதிருப்தி அவங்களுக்கு ஏற்படல, மக்களுக்கு தான் அதிருப்தி ஏற்படுது. அவங்க நின்றுருந்தாங்கன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு எச்சா கிடைச்சிருக்கும். அவங்க நிற்காதனால மக்களுக்கு தான் அது ஏமாற்றம், அவங்க கட்சிக்கு ஏமாற்றம் இல்லை. புறக்கணிச்சது வந்து அவங்க வர முடியாது. ஆளுங்கட்சி தான் வரணும். அதை முன்னிட்டு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. வேண்டாம்னு ஒதுங்கிட்டாங்க. இப்ப ஏடிஎம்கேயோட ஓட்டுலாம் வேற யாருக்குங்க போகும்? இப்போ வந்து திமுக வந்து கைப்பற்றலாம்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்கு வந்து எப்படின்னு தெரியல. நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. அதாவது ஏடிஎம்கே ஓட்டை வந்து திமுக கைப்பற்ற பாக்குறாங்க. ஆமா ஆமா. இப்ப இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா இல்லைங்களா? இது நல்ல பின்னடைவு தான். சீமான் அவர்கள் தொடர்ந்து தந்தை பெரியாரை பத்தி பல்வேறு கருத்துக்கள்லாம் கடுமையான கருத்துக்கள்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை நான் பார்க்கல. வேணுமுன்னே பண்றாரு. அவர் எங்க போனா இதே தான் அவர் வேணுமே தான் செய்யறாரு. அதனால வந்து அது யாரும் மக்கள் ஏத்துக்கல. தந்தை பெரியார் வந்து தந்தை பெரியார் மண் ஈரோடு. பெரியாரே ஒரு மண் அப்படின்ற ஒரு கருத்துல முன் வச்சிருக்காங்க. ஆமா. இதை எப்படி பாக்குறீங்க? அது தப்பு தான், தவறுதான். புறக்கணிச்சது நல்லதுதான். நல்லதுதான். ஒரு வருஷம் தான் இருக்குது. இன்னும் செலவு பண்றது வேஸ்ட், மீதி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப அந்த ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கியில வேற எந்த கட்சிக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? வாக்கு வந்து சுயேட்சை நிக்கிறவங்களுக்கு போடுவாங்க. சில பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் வேஸ்ட் ஓட்டு வந்து வீணா போகுதுன்னு சுயேட்சை நிக்கிறவங்களுக்கு இல்லை ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு போட்டுவிடுவாங்க. சில பேர் 100ல ஒரு 50 பேர் ஓட்டே போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. அவர் வீணா ஏன் ஓட்டு போகுதுன்னு சுயேட்சை நிக்கிறவங்களுக்கு எல்லாத ஓட்டா போட்டு போயிடுவாங்க. இப்ப ஏடிஎம்கே இடைத்தேர்தல் புறக்கணிச்சனால அவங்க கட்சி நிர்வாகியும் சரி பொதுமக்களுக்கு அவங்க மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுது இல்லையாங்க? அதெல்லாம் ஒன்றும் படாது. இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம் தானே. அதனால யாரும் இது கிடையாது. அது அவங்க ஒரு சீட்டு மட்டும் வந்து அங்கே போய் ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக புறக்கணிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஆளுங்கட்சிங்காட்டி அவங்க எப்போ இருந்தாலும் அவங்க தான் ஜெயிச்சு வருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ ஏடிஎம்கேயோட ஓட்டுலாம் வேற எந்த கட்சிக்கு போகும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேவோட ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாராத இதர கட்சிகள் யாருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டு போகும். இப்போ இதனால ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவு இல்லைங்களா? அது பின்னடைவுன்னு சொல்ல முடியாதுங்களே. அவங்க வந்து இந்த இப்போ தேர்தல் வந்து ஆளுங்கட்சிங்காட்டி அவங்க தான் எப்பவுமே ஜெயிச்சு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதனால் வந்து எதுவும் ஒன்றும் பாதிப்பு அவங்களுக்கு வர மாதிரி இல்லை. சீமான் அவர்கள் தொடர்ந்து தந்தை பெரியாரை பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்குறாங்க மக்கள் மத்தியில். இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இதில் வந்து நான் அந்த கருத்து எதுவுமே சொல்ல விரும்பலைங்க. அது மாதிரி கருத்து இறந்து போனவர் பற்றி எந்த கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நல்லது. என்னோட கருத்து வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட இதில் வந்து எடுத்து வந்து அவரோட இதில் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒருத்தர் இறந்துட்டானா அதோட முடிச்சிடணும். அதை பற்றி தேவையில்லாத கருத்துக்கள் வந்து யாருமே சொல்லக்கூடாது. ஆமாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து வளர்ந்து வர்ற கட்சி. ஆமாம். இப்போ தந்தை பெரியாரை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்றதுனால அவர் கட்சிக்கு ஒரு பின்னடைவா இருக்காதா? ஆமாம், நிச்சயமா பின்னடைவு இருக்குங்க. அதான் அந்த கருத்து கூறாமல் இருந்தாவே நிறைய ஓட்டு அவர் வாங்கலாம். அந்த கருத்து சொல்லாமல் இருந்தா? ஆமாம், நிச்சயமாங்க. எந்த கருத்து சொல்லாம அவரோட தனி மெஜாரிட்டி நிரூபிச்சானா நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஓட்டு கிடைக்கும், கட்டாயமா கிடைக்கும். இப்ப பெரியாரை பத்தி பேசுறதுனால வாக்கு குறையும் நினைக்கிறீங்க? நிச்சயமா குறையும். ஏன்னா அவங்களோட பெரியாரோட கொள்கையை பின்பற்றி நிறைய பேர் ஈரோடுல இருக்கும்போது அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க வந்து அவர் போடக்கூடிய ஓட்டை கூட மாத்தி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.